வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கிறிஸ்மஸ் கேக். எப்படி செய்யலாம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம கேரமலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு பாத்திரத்தில் சுகர் சேர்க்கணும். ஒரு கால் கப்பு சுகரை கேரமலைஸ் பண்ணணும். தீச்சிடக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் லைட்டாக நம்ம அதை உருக்கும்போது அது கேரமலைஸ் ஆகும். இந்த மாதிரி அப்படியே ஸ்லோவாக வச்சு சிம்மில் வச்சு அப்படியே கேரமலைஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அது உருகி வரும். இது ரொம்ப நமக்கு தீஞ்சிச்சின்னா கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லைட் கலர், அந்த கலர் வந்த உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள், உருகி வந்துருச்சு. இது உடனே நம்ம மாற்றி சேர்க்கணும், இல்லைன்னா இதுலையே அப்படியே ஒட்டிக்கும், அப்படியே ஹார்டாயிரும். ஸோ இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு. நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு பாருங்கள். டார்க் கலர் ஆகிடக்கூடாது. இப்போ தண்ணி எடுத்துக்கலாம். ஹாட் வாட்டர். நான் அது கொஞ்சம் ஹாட் வாட்டரை அப்படியே சேர்த்துக்கலாம் இதில். ஏன்னா அது ரொம்ப ஹார்டாகிடக்கூடாது, அதுக்காக நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த கேரமலைஸோடு சேர்த்து நல்லா கிளறிடுவோம். அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். நம்ம அந்த சாப்பிட்ற அந்த கிறிஸ்மஸ் கேக்கோட ஃப்ளேவர் இப்போது அந்த கேரமல்ஸில் நம்ம ஊற்றினோம் இல்லையா சுடு தண்ணி, அதில் இப்போது கொஞ்சம் பாதாம், முந்திரி, அப்புறம் நம்மளோட செர்ரி பழம், டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வைக்கலாம். இப்போ நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நம்ம பாத்திரத்தில் பட்டர் இல்லை நெய் தடவிக்குங்க. நல்லா பட்டர் தடிச்சிட்டு நீங்கள் ஃபுல்லாக மைதா மாவு கூட டஸ்ட் பண்ணிடலாம். இது மேலே ஒட்டாமல் வரும். இல்லை உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருக்குன்னா பட்டர் பேப்பர் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சிட்டு இதில் நம்ம ஷீட்டும் சேர்த்துடலாம். நீங்கள் கையில் கூட அப்ளை பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா பக்கமும் ஒட்டணும். இப்போது மாவு வச்சு டஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ சுகரை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். சுகர் பவுடர், சர்க்கரையை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். 2 முட்டை எடுத்துருக்கோம், கொஞ்சம் பால் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். முட்டையை நல்லா அடித்தாச்சு. முட்டை 2 சேர்த்துருக்கோம், பாலையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஒன் சைடாக அடிங்க, மாற்றி மாற்றி அடிக்க வேணாம், ஒரே பக்கமாக அடிங்க. இப்போ சுகரையும் சேர்த்து இதில் கலந்துக்குவோம். எல்லாம் சேர்ந்து கலக்கலாம். நீங்கள் கையில் கலக்கிறீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே பக்கமாக நல்லா இதை அடிச்சுக்கோங்க. நீங்கள் முட்டை சேர்க்கலை, வெஜ்ஜுன்னா நீங்கள் இதுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் முட்டைக்கு பதிலாக. இப்போது பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன்.
நீங்கள் அதிகமாக செய்யும்போது குவான்டிட்டி அதிகமாக போட்டுக்கோங்க, எல்லாத்தோட குவான்டிட்டியுமே அதிகப்படுத்திக்கோங்க. டபுளாக செய்யும்போது 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் சோடா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம அந்த ஊற வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரூட்ஸு, அந்த கேரமலைஸில் அதை கலந்துடலாம். இப்போது இதை கலந்து வச்சுருவோம். இப்போது மாவு 1 கப் சேர்த்துக்கலாம், மைதா மாவு, கொக்கோ பவுடர் ஒரு 1/2 கப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருவோம். நீங்கள் இந்த நட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறீங்கன்னா அப்படியும் கட் பண்ணிக்கோங்க, முழுசாக போடுறதா இருந்தாலும் உங்களோட இஷ்டத்துக்கு போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா கலந்துக்கலாம், கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போது நம்ம கேக் பேட்டரில் சேர்த்துடலாம். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் செய்யும்போது 1 முட்டை சேர்த்துக்கோங்க, தண்ணி கம்மியாக இருக்கட்டும். இல்லைனா இதிலே டபுள் பங்கு இது ஊற்றிக்கோங்க, இல்லைனா கேக் ரெடியாக கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்மஸ் கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நீங்கள் எப்போவும் நம்ம கேக்கு பண்ணுறோம் இல்லையா, கடாயில் கூட அந்த பாத்திரத்தை வச்சு 30 மினிட்ஸ் to 40 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணியாச்சு. எவ்வளோ நல்லா அந்த செரிஸ்லாம் தெரியுது பாருங்கள். ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம வந்து அந்த கிரேப் ஜூஸ்லாம் போட்டு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.